வணக்கம் நண்பர்களே. ரொம்ப ஏக்கத்தோட மனசு 1967 68 காலகட்டத்தில் தமிழக சட்டசபையில் நிகழ்ந்த விவாதங்களை அப்படியே அசை போடுதுங்க. அண்ணா சீஃப் மினிஸ்டர், எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கருத்திருமன், துணைத் தலைவர் விநாயகம். அப்போல்லாம் இவங்களை ட்ரையோ அப்படின்னு சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் ட்ரையோ. அவங்க 3 பேருக்கு நடுவில் நடந்த அந்த விவாதங்கள், கலந்துரையாடல் இருக்கு பாருங்க. நாகரீகம் இருந்தது, நகைச்சுவை இருந்தது, கண்ணியம் இருந்தது, கம்பீரமும் இருந்தது. அண்ணாவுக்கு அப்போ ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போச்சு. விநாயகம் ரொம்ப குத்தலாக சொல்கிறாரு, யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு, உங்கள் நாட்கள் எண்ணப்படுகின்றன, ஆட்சியும் சீக்கிரம் கவுந்துரும், உங்கள் வாழ்க்கையும் சீக்கிரம் போயிடும். அண்ணா கோவப்படவே இல்லைங்க, பளிச்சுன்னு சொன்னார். பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமாக இருக்கின்றன. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி சொன்ன மாதிரி அதுக்கு பதில் சொன்னார். இன்னொரு முறை கருத்திருமன் ரொம்ப நக்கலாக சொன்னார், ஏங்க கொட்டைப்பாக்குக்கு என்ன விலைன்னு கேட்டால் பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்கிறீங்க முதல்வரே. அண்ணாவை பார்த்து கேட்குறாரு. அண்ணா படிச்சுன்னு சொல்கிறாரு, பட்டுக்கோட்டையில் கொட்டைப்பாக்கு அதிகமாக விளைவதால் அந்த வழியை சொன்னேன். மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றத தமிழ்நாடுன்னு அண்ணா மாற்றுறாங்க. கருத்திருமன் பயங்கரமான அப்போசிஷன், விநாயகம் அப்போசிஷன். இப்போ இங்கே பாருங்கள், உலகம் முழுசும் மெட்ராஸ் ஸ்டேட்னா தாங்க தெரியும், தமிழ்நாடு என்னங்க தெரியும். நீங்கள் வேணால் எப்படி பண்ணுங்கள், தமிழ்நாடு மெட்ராஸ் ஸ்டேட்னு மாற்றுங்க. அண்ணா சொன்னார், கருத்திருமன் கவலைப்பட வேண்டாம், விரைவில் தமிழ்நாடு என்ற பெயர் பிரபலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வாழ்கன்னு 3 முறை சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்தேவும் தமிழ்நாடு வாழ்கன்னு சொன்னாங்க. கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எல்லார்கிட்டையும் எதிர்கட்சியில் இருந்தது, எல்லார்கிட்டையுமே இருந்தது, கண்ணியம் இருந்தது. நோ மட்ஸ்லிங்கிங். கருத்திருமன் வண்டலூர் ஜூவுக்கு ஒரு பெண் புலியை கொடுக்குறாரு, டொனேட் பண்ணுறாரு. எம்ஜிஆர் ஆண் புலியை கொடுக்குறாரு. கருத்திருமனுக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட், என் புலியை யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க ஜூவில், எம்ஜிஆர் புலிக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன். அண்ணா சொல்கிறாரு, சம்பந்திங்க 2 பேரும் உட்காந்து பேசி முடிவெடுத்துக்குங்க, இதை ஏன் என்கிட்ட கொண்டு வர்றீங்க. நகைச்சுவையாக இருந்ததுங்க. அப்போல்லாம் லைவ் இல்லை, நாங்களாம் அடுத்த நாள் தினத்தந்தி பேப்பரில் போய் இந்த நகைச்சுவையான விவாதங்களை படிக்கிறதுக்காக வேகமாக போவோம் நாங்கள். இப்போ லைவில் இருக்குது 8 கோடி ஜனங்கள், 16 கோடி கண்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு மேலே தோராயமாக 1 மணி நேரத்துக்கு 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் செலவாகுதுன்னு வேறு சொல்கிறாங்க. கவனமாக இருக்க வேண்டாமா? தமிழகத்தின் நலன் மட்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதுனாக்கா கண்ணியம் இருக்கும், கம்பீரம் இருக்கும், நாகரிகம் இருக்கும், நகைச்சுவையும் இருக்கும் நம்ம சட்டமன்றத்தில். இதை கவனத்தில் எடுத்துக்கொள்வோம், தவறாக நினைக்க வேண்டாம். வணக்கம்.